ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ஹேர் மாஸ்க் இல்லைங்க, ஹேர் க்ரோத் வாட்டருக்காக நான் யூஸ் பண்ண ரோஸ்மெரி லீவ்ஸோட ரிசல்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் வாட்டரை நான் 1 மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது கண்டினியூவானா வாரத்தில் 2 நாள் நம்ம எப்பப்போ ஹேர் மாஸ்க் போடுறோமோ, ஹேர் மாஸ்க் போட்டதுக்கு மறுநாள் நம்ம ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணாதப்போ ட்ரை ஹேராக இருக்கும்போது நான் இந்த வாட்டரை என்னோடய ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக் மட்டும் ஒரு சில ரீசனால் என்னால் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண முடியல. அதே சமயம் இந்த வாட்டருமே என்னால் அப்ளை பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம 1 மந்த்து ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த 1 வீக்கை தவிர மீதி எல்லா நாளுமே நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணப்போலாம் நான் இந்த வாட்டருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வீடியோவில் மட்டும்தான் இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை நான் அப்ளை பண்ணுறதை காட்டினேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இது அப்ளை பண்ணதை காட்டலை. ஆனாலும் நான் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிட்டு தாங்க இருந்தேன். நான் இதை அப்படி அப்ளை பண்ணனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க, ஸ்கேல்ப்பில் புது முடி நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி வந்ததை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போதும் நமக்கு புது முடி நிறைய தழுத்து வந்தது. ஆனால் அதை காட்டிலும் நம்ம இந்த ஹேர் க்ரோத் வாட்டரும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால நமக்கு நல்லாவே புது முடி நிறையவே தழுத்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு பேட்சஸ் மாதிரி இருக்கும். அதாவது வழுக்க விழுந்தா எப்படி இருக்கும், அது ரொம்ப இல்லை, ஒரு பொட்டு வைக்கிற சைஸுக்கு அந்த இடத்துல எனக்கு இப்போ தான் ஒரு குட்டியாக ஒரு பூனை முடி மாதிரி ஒரு முடி தழுத்து வருது. எதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு வழுக்க விழுந்த மாதிரி ரொம்ப நாளாக அதில் ஹேரே வராமல் இருந்துச்சு. என்னமோ எனக்கு இந்த ரோஸ்மெரி லீவ்ஸோட வாட்டர் யூஸ் பண்ணனால எனக்கு அதில் ஹேர் இப்போ தான் ஒரு புது ஹேர் வருது. அந்த ஒரு இடத்துல ஒரு முடியோட அது வந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் கேர் கொடுத்தோன்னு வைங்களேன், நிறைய முடி அந்த ஹோல்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேச்சஸ்லாம் மறைஞ்சிரும். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது மறைஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஸ்கேல்ப்பில் பூராவே புதுமுடி இருந்துச்சு. இப்போவும் நிறைய புதுமுடி தழுத்துருக்கு. அது இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ்னாலையா இல்லை நான் யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க்னாலையான்னு கண்டிப்பாக தெரில. பட் ஆனால் ரோஸ்மெரி லீவ்ஸுமே நமக்கு ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க. அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடி தழுத்து வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு எதனால் புதுமுடி தழுத்து வரணும் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடி தழுத்து வந்தால் தாங்க நம்ம ஹேரோட அடர்த்தி அதிகமாகும். நம்மளோட என்னதான் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட ஹேரோட அடர்த்தி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறனால மட்டும் அதிகமாகாது. நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறனால நம்ம ஸ்கேல்ப்லேருந்து தழுத்து வர புதுமுடி கீழே வர வரைக்கும் தாங்க அடர்த்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அடர்த்தியாகிட்டே வரும். நமக்கு தேய்ச்சி ஒரே நாளில் 2 நாள்லலாம் கண்டிப்பாக அடர்த்தி ஆகாது. நம்ம கண்டினியூ பண்ண பண்ண நமக்கு ஸ்கேல்ப்லேருந்து வளர்ந்து வர முடி நம்ம ஹேரை நல்லாவே திக்னஸாக மாற்றி கொடுக்கும். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தனிங்காக மாறும். அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாக மாறும்போது முன்னே இருந்ததை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுலேயுமே நமக்கு திக்னஸ் கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுசாக முடி தழுத்து அந்த முடி தான் நமக்கு அதிகமான திக்னஸை கொடுக்குங்க. அந்த இதில் நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து சீக்கிரமாக உங்களுக்கு புது முடி தழுத்து வரணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ்மெரி லீவ்ஸை ஹேர் மாஸ்க்லேயும் சரி, இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டராகவும் யூஸ் பண்ணலாங்க. அப்புறமா இதை யூஸ் பண்ணாலே எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால்லாம் எதுவுமே ஆகலை. உங்களுக்கு எப்படி தெரில, நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஹேர் ஃபால் ஆகலை. எனக்கு எப்போது எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுமோ அந்த ஹேர் ஃபால் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 முடி இல்லை 15 முடியில் நார்மலாக முன்னாடி இருந்தே உதிர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போவும் அதே மாதிரி தான் உதிர்ந்துட்டுருக்கு. நமக்கு முடி உதிர்ந்தால் தாங்க அந்த இடத்துலேருந்து புது முடி நல்ல ஹெல்த்தியான முடி தழுத்து வரும். அதுக்காக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லலை. ஓரளவு ஒரு நாளைக்கு 10 முடி இல்லை 15 முடி கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். அது நார்மல் தான். அதனால் நீங்கள் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுக்குமே என்றைக்கும் பயப்படாதீங்க. கேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகுங்க. ஹேர் க்ரோத் வாட்ரு ப்ளஸ் நம்ம 2 மாதமாக நம்ம ஹேர் எவ்வளோ லென்த்தில் வளர்ந்துருக்கு சொல்லிட்டு செக் பண்ணவே இல்லை. இன்றைக்கி நாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் 2 மாதமாக நமக்கு எவ்வளோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நான் இன்றைக்கி ரோஸ்மெரி லீவ்ஸை என்னோடய ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணுற வீடியோவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இந்த வாட்டரை எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இந்த வீடியோட கடைசி எண்டில் கொடுக்குறேன். நான் இப்போ டேரெக்டாகவே வாட்டரை எடுத்துக்கிறேன். நான் இந்த வாட்டரை என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் கூட நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பேன். அதாவது ஒரு நாள் கருவேப்பிலை, ஒரு நாள் வெந்தயம், ஒரு நாள் வேப்பிலை, ஒரு நாள் துளசி, அந்த மாதிரி சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வந்தேங்க. ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நல்லாவே அப்ளை பண்ணி மசாஜ் கொடுப்பேன்.
நான் இந்த வாட்டரை வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ண மறுநாள் தாங்க ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணேன். அப்புறமா ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். எவ்வளோ ஹேர் குரோத் ஆகிருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்போதும் போல் என்னோடய சென்டர் பார்ட்டிஷனில் வந்துட்டு வகுடு எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எப்போதுமே சென்டரில் வகுடு எடுத்து இந்த புட்டு வச்சுருக்க நீரில் வகுடு எடுத்து சொல்லி இந்த இந்த ஆள்காட்டி விரலை வச்சு இந்த அளவுக்கு இந்த இடத்துல எடுப்பேன். எப்போதும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி நகத்தை வச்சு கோடு போட்டு எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு மறுபடியும் அதே ஆள்காட்டி விரலை கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த வகுடுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குவேன். ஆக்சுவலி இந்த வந்துட்டு அளவு வந்துட்டு உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் எடுக்கிறேன். இதனாலலாம் எனக்கும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆகிருக்கு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எனக்கு முக்கியம். நான் கொடுத்துருக்க கேர் எனக்கு போதுமா இல்லை போதாதான் சொல்லிட்டு எனக்குமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே நான் வந்துட்டு எப்போவுமே ஹேர் க்ரோத் வந்துட்டு செக் பண்ணுவாங்க மந்த்லி ஒன்ஸ். லாஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு இன்ஸ்டெப் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறனால நான் வந்துட்டு லாஸ்ட் மந்த் நான் வந்துட்டு செக் பண்ணலை. இப்போ 2 மந்த்ஸுக்கு சேர்த்து இன்றைக்கி செக் பண்ணுறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு 28 இன்ச்சஸ் இருந்தது. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தாங்க என்னுடைய எப்போதும் அளக்கிற இன்ச் டேப். இது இல்லாமல் தான் நான் லாஸ்ட்டாக போன வாட்டி வந்துட்டு நான் அளக்கலை. ஏன்னா இதிலே தான் நான் அளந்துட்டு வரனால இதுதான் எனக்கு கரெக்டான அளவு தெரியும். பாருங்கள், எனக்கு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் அளக்கும்போது கரெக்டாக 28 கிட்ட வந்திருந்தது. 28க்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தது. இப்போ பாருங்கள் 28 தாண்டி 29 கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலி 2 மாதத்துக்கு எனக்கு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் கிட்ட வளர்ந்துருக்குது. 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் 1 இன்ச்சஸை விட கொஞ்சம் 1.5 இன்ச்சஸ் கிட்ட வளர்ந்துருக்குது. இங்கே நீங்களே பாருங்கள், ஒரு சில முடி வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஒரு சில முடி வந்துட்டு கரெக்டாக 1.5 இன்ச் கிட்ட, அதாவது 29.5, அதாவது 29.5 இன்ச்சு வளர்ந்துருக்கு. 1.5 இன்ச் வளர்ந்துருக்கு. அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 71 கிட்ட இருந்தது. இப்போ வந்துட்டு 74. ஆக்சுவலி எப்போதும் போல் மாதத்துக்கு 2 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. ரோஸ்மெரி லீவ்ஸ் யூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத்துமே ஆகலை. எப்போதும் போல் அதே 2 சென்டிமீட்டர் தாங்க வளர்ந்துருக்கு. மாதத்துக்கு 2 சென்டிமீட்டருங்க பட்சத்தில் 2 மாதத்துக்கு 4 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு. அவ்வளோதான் வளர்ந்துருக்கு. ஒரு சிலருக்கு அதிகமாக வளரலாம், ஒரு சிலருக்கு கம்மியாகவும் வளரலாம். நீங்கள் கேர் கொடுக்குறனால நான் வந்துட்டு ஃபீடிங் வந்ததுனால மேபி எனக்கு வந்துட்டு கம்மியாக கூட வளரலாம். நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இதை விட அதிகமாகவும் வளரலாம். மேபி உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் கேர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே பெனிஃபிட்ஸும் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கேர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு எந்த ஒரு கேரும் இல்லாதனால நீங்கள் ஃபஸ்ட்டு கேர் கொடுக்குறனால அந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு வந்துட்டு நல்லா கிடைக்கும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எனக்கு வந்துட்டு நான் எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறேன். அதனால் எப்போதும் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மேபி உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கலாம், இல்லைனா கம்மியாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் ஹேர் க்ரோத் வந்துட்டு ஒன் போல் இருக்காதுங்க. நீங்களும் இதே மாதிரி கேர் கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குங்க. மேபி என்னை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு ஃபீடிங் மதர், நான் எடுத்துக்கிற இன்டேக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் பாப்பாவுக்கு ஃபீடிங் போகணும், எனக்கு என்னுடைய பாடி ஸ்ட்ரென்த்துக்கு வேணும், அதே சமயம் என் ஹேர் க்ரோத்துக்கு வேணும். அது அப்படிங்கப்போ எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் மேபி கம்மியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஜெனட்டிக் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கலாம் மேபி. ஏன்னா எனக்கு ஒரு நேரம் ஹேர் க்ரோத்தே தெரியலை. ஆனால் இப்போ வந்துட்டு மாதத்துக்கு 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்லாவே ஒரு முன்னேற்றம் தாங்க. அதனால் வந்துட்டு இது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஹேர் க்ரோத் தாங்க. நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கேர் கொடுங்க. நானுமே ரொம்ப ப்ராப்பராக கேர் கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஹேருக்கு கேர் கொடுக்கணும், கண்டிப்பாக கேர் கொடுக்கணும் அப்படி அதுவுமே இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க நான் ப்ராப்பராக ரெகுலராக கேர் கொடுத்துட்டு. நீங்கள் வந்துட்டு முடியாத பட்சத்துக்கு வாரத்துக்கு 2 நாள் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க. ஹேர் க்ரோத்தோட ரிசல்ட்டு, அதாவது லாஸ்ட் 2 மந்த்துக்கான ஹேர் க்ரோத் ரிசல்ட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.